வணக்கம். தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ். தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ் சேனலை பார்ப்பதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜனவரி 9 தற்போது அதிகாலை வானிலை அறிக்கையை பார்ப்போம். வங்கக்கடலில் தற்போது இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது இலங்கைக்கு நேர்கிழக்கே நிலை கொண்டுள்ளது. இந்த சுழற்சியானது வரும் மணி நேரங்களில், அதாவது இன்று மாலை இந்த சுழற்சியானது இலங்கையை ஒட்டி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதன் காரணமாக தமிழக கடலோர மாவட்டங்களில் இது தற்போது இலங்கையை ஒட்டி வரும் பட்சத்தில் இந்த மேக குவியலானது முதலில் ஆன்டி கிளாக் வைஸில், அதாவது இது நகர்ந்து இப்படி வரும்போது இந்த மேகக்கூட்டங்கள், சுற்றியுள்ள மேகக்கூட்டங்கள் இலங்கையில் முதலில் மழையை தொடங்கும். அதற்கப்புறம் தென் தமிழக கடலோர பகுதி மற்றும் தெற்கு டெல்டா ஒட்டு பகுதியில் மழை பெய்யும். அதே போல் சென்னை முதல் நாகை வரை இடைப்பட்ட பகுதியில் கூட மழைக்கான வாய்ப்பு, மிதமான மழைக்கான வாய்ப்பு விட்டு விட்டு பிரகாசமாக உள்ளது. அதாவது இன்று மாலைக்கு மேல், அதாவது நள்ளிரவிலிருந்து நாளை அதிகாலைக்குள்ளே எடுத்துக்கலாம். ஸோ இது நகர்ந்து வரும் பொழுது இலங்கை, அதாவது அதிராமப்பட்டினம், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி ஆகிய கடலோர பகுதிகளில் மழை தொடங்கும். அதாவது இன்று நள்ளிரவு முதல் நாளை அதிகாலைக்குள் மாலையிலிருந்து மேகக்கூட்டங்கள் வர தொடங்கும். தற்போது கிழக்கிலிருந்து மேகக்கூட்டங்கள் வர தொடங்கி உள்ளது தென்கடலோர பகுதிகளில். ஸோ இது எந்தளவுக்கு இன்டென்ஸ் ஆகும் அப்படிங்கிற பட்சத்தில் பார்க்கும்போது ஒரு தாழ்வு மண்டலம் லெவலுக்கு போகும். பட் நமக்கு இந்த எம்ஜிஓ அப்படிங்கிறது அந்த ஒரு கான்செப்ட் இருக்கிறதுனால அது வந்து நம்மளுடைய மேற்கிந்திய பெருங்கடலில் உள்ள நுழைவதன் காரணமாக ஸோ அடுத்தடுத்து சிஸ்டம் இருக்கிறதுனால, பொதுவாகவே ஒரு சிஸ்டம் வரும்போது அதுக்கு அடுத்த சிஸ்டம் இல்லாமல் இருந்தால் தான் அந்த சிஸ்டம் வந்து இப்போ வரக்கூடிய சிஸ்டம் நல்லா இன்டென்ஸ் ஆகும். ஒட்டுமொத்த அந்த வெப்பநிலை இது பண்ணி அதாவது ஒரு தாழ்வு மண்டலம், ஆழ்ந்த தாழ்வு மண்டலம்க்கு போகும். ஸோ அடுத்தடுத்த சிஸ்டம் வரதுனால அதுக்கு தேவையான காற்று ஒரே வங்கக்கடலில், அதாவது தென்சீன கடலிலிருந்து அடுத்த சிஸ்டம் வரும் பொழுது அங்கே உள்ள காற்றை ஈர்க்கும். அதே போல் இந்த சிஸ்டம் வந்து இந்திய பெருங்கடல் மற்றும் உள்ள காற்றை ஈர்க்கும். ஸோ இதுக்கு தேவையான காற்று 3 பங்கில், அதாவது தென்சீன கடலிலும் காற்று வேணும் ஒரு சிஸ்டம் இன்டென்ஸ் ஆனால், இந்திய பெருங்கடலிலும் காற்று அதை இழுக்கும். ஸோ இந்த மாதிரி 3 சைடு இழுத்தா தான் அது இன்டென்ஸ் ஆகும். ஸோ ஒரு சைடு மட்டும் இழுத்துச்சு அப்படின்னா அந்த சிஸ்டம் வந்து ஒரு தாழ்வு மண்டலம் லெவலுக்கு தான் போகும். ஸோ இது தாழ்வு மண்டலம் லெவலுக்கு தான் போகும் தவிர அதுக்கு மேலே போகாது. ஸோ அடுத்தடுத்து சிஸ்டங்களும் புயலாக மாற வாய்ப்பு இல்லை. ஸோ அதிகபட்சம் ஒரு வெல்மாடு லோ ப்ரெஷர், ஆழ்ந்த தாழ்வு போயிட்டு தாழ்வு மண்டலம் லெவலுக்கு தான் போகும். ஏன்னா MG1 காரணமாக. ஸோ இந்த சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப்படி தான் இருக்க போகுது. இது வந்து ஒரு சுழற்சி தான். மிஞ்சி போனால் ஒரு தாழ்வு மண்டலம் லெவலுக்கு போகும். ஸோ அதுக்கு மேலே போகாது. அது கூட நமக்கு இதுதான் ஒரு தாழ்வு நிலை லெவலுக்கு போகும், ஒரு காற்றல் தாழ்வு லெவலுக்கு. ஸோ அந்த மாதிரி போனாலும் நமக்கு ரெயின் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த கடலோர 11, 12 வாக்கெல்லாம் பாருங்கள், ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த ஈஸ்டர்லீஸ் கொண்டு வருது அந்த சிஸ்டம். ஸோ அது பாருங்கள், அந்த 10லேருந்து 13 ரெயினை கொடுத்துட்டு அது பாருங்கள் எங்கே இருக்குது, மாலத்தீவு ஒட்டி உள்ள பகுதியில் அது நிலை கொண்டுது. அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டம் வருது மறுபடியும் பாருங்கள், அந்த தெற்கு அந்தமான் கிட்ட தெரியுது ஒரு சுழற்சி ஒன்று ஃபார்ம் ஆகுது, அதுவும் மேகக்கூட்டங்களை கொண்டு வருது தெரியுதா. அடுத்தடுத்து நமக்கு MG1 உங்களுக்கு வரதான் செய்யும். ஸோ நான் நேற்று சொன்ன மாதிரி தான், அதாவது 11 19 கிடப்பட்ட பகுதிகளில் மழைக்காலமாக தான் இருக்கும். விட்டு விட்டு மழை பெய்யும். சில இடங்கள் கனமழை இருக்கும், ஒரு சில இடங்கள் கனமழை இருக்கும். ஸோ அடுத்தடுத்து சிஸ்டம் வரதுனால ஸோ அப்படி தான் இருக்கும். ஸோ இப்படி தான் மழைக்காலமாக தான் இருக்கும். மேகங்கள் இருக்கும், வெயில் அடிக்கும். ஒரு வடகிழக்கு பருவமழை எப்படி இந்த மான்சூன் இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா. ஸோ ரொம்ப ஒரு புயலோ அந்த லெவலுக்கு ஒரு இது இல்லை. ஆனால் கடல் காற்று அதிகமாக இருக்கும். ஸோ அது நம்ம சொல்லிடுவோம். மீனவர்களுக்கான வானிலை அறிக்கையை பொறுத்த வரைக்கும் கடல் காற்று அதிகமாக இருக்கும். அதாவது இந்த 11 19 இடப்பட்ட பகுதிகளில் அடுத்தடுத்து சிஸ்டம் வந்தாலும் பொதுவாகவே கடலில் தான் அதனோட எஃபெக்ட் இருக்கிறதுனால சிஸ்டம் வந்து கடலில் கொஞ்சம் காற்று அதிகமாக இருக்கும். மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று இருக்கும். ஸோ மீனவர்கள் வந்து மிகுந்த எச்சரிக்கையாக மீன் பிடிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஆழ்கடலில் செல்லும்போது மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கணும். திடீர்னு அலையெழுச்சி இருக்கும், திடீர்னு காற்று அதிகமாக இருக்கும், சாதாரண காற்று அதிகமாக இருக்கும். ஏன்னா சுழற்சி இருந்தாலே அந்த சைடு உங்களுக்கு காற்று அதிகமாக இருக்கும். ஏன்னா கடலில் தானே உங்களுக்கு அந்த காற்று இருக்கும். கடலில் இருந்தாலும் கொண்டு வரது மேகக்கூட்டங்களில். ஸோ கடலில் இருக்கும்போது பொதுவாகவே எந்த ஒரு சிஸ்டம் வந்தாலும் வலுவிழந்து தான் இருக்கும், வலுவடைந்து தான் இருக்கும். அது நெருங்கி வரும்போது அது வந்து நம்மளோட நிலப்பகுதியை நோக்கி வரும்போது அங்கே உள்ள நிலப்பகுதிகளில் சுச்சுவேஷன், அங்கே உள்ள அமைப்பு, அங்கே உள்ள வெப்பநிலை, அங்கே வந்து வறண்ட காற்று, இதெல்லாம் தான் வந்து அந்த ஒரு காற்றழுத்த தாழ்நிலை வந்து மேற்கொண்டு அடுத்த கட்ட ஸ்டேஜுக்கு அது தீவிரமடைமை என்பதை தீர்மானிக்கிறது. ஸோ இதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ நான் சொன்ன மாதிரி 11 19 வரைக்கும் இந்த சுற்று மழை எப்படி அப்படின்னா தெற்கு டெல்டா,
தென் தமிழக கடலோர பகுதி. வட தமிழகத்தில் 11ஆந்தேதி 12ஆந்தேதி இந்த மாதிரி ஒரு நாள் ரெயின் இருக்கும் நிச்சயமாக வட கடலோர பகுதியில். அதுமாதிரி வட உள் மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு, லேசான மழைக்கான வாய்ப்பு இருக்குது. தென் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் வந்து வரக்கூடிய நாட்களில் கனமழை இருக்கும். மோஸ்ட்லி தெற்கு டெல்டா, ஸ்ரீலங்கா, அதே போல் நம்ம தென் தமிழக கடலோர பகுதி தான் நல்ல மழைக்கான வாய்ப்பு இருக்குது வரக்கூடிய நாட்களில். ஸோ பார்ப்போம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு பெல் பட்டன் இருக்குது, ஆள்னு கொடுங்க. நாளை காலை மற்றொரு வாழ்க்கையில் சந்திப்போம்.